ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூலை 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 குடையனுமான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சியாக மாளவியா யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உடல்நிலையில் இதுவரை இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் பலமிழப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டில் குதூகூலமாக உறவினர்களுடன் கூடி நினைத்ததை நடத்தி முடிப்பர். பெண்கள் அலுவலகத்திலும் பல வகையிலும் மேன்மை அடைவர். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நன்றாக நடத்தலாம். ரிலேஷன்ஷிப், காதல் வாழ்க்கையும் சுமூகமாக ஓடும். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். 2-5 கூடிய புதன் 3ஆம் இடமான கடகத்தில் மாத முதற் பகுதியிலும் பிறகு வக்கரகதியில் 2ஆம் இடமான மிதுனத்துக்கும் வருகிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு நன்றாக இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும். 3 கூடிய சந்திரன் 4ஆம் இடமான சிம்மத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 4 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 2ஆம் இடமான மிதுனத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மையாக உள்ளது. 7-12 கூடிய செவ்வாய் 4ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவுடன் சஞ்சரிப்பது ஒரு சாதகமில்லாத அமைப்பு. விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். கணவரானால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியானால் கணவரின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் முரண்படுவர். வீடு, மனை விஷயங்களில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஏற்படலாம். 8-11 கூடிய குரு 2ஆம் இடமான மிதுனத்தில் அமர்ந்து பண வருவாயை மேம்படுத்துகிறார். எதிர்பாராத பண வரவு, லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குரு பார்வை 6ஆம் இடமான துலாம், 8ஆம் இடமான தனுசு, 10ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. எதிரிகள் பலமிழப்பர். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைபடும். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் கிடைக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 9-10 கூடிய சனி 11ஆம் இடமான மீனத்தில் இருந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதாயமும் உண்டு. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் கடின உழைப்பால் முன்னேற்றம் இருக்கும். சனி பார்வை உங்கள் ராசியான ரிஷபம் 5ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான தனுசில் விழுகிறது. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் உடல்நிலையிலும் கவனம் வைக்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும், ரிவர்ஸ் எடுக்கும் போதும், டேர்னிங்கிலும் கவனமாக ஓட்டவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கும்பத்தில் 10இல் இருக்கும் குருபார்வை பெற்ற ராகுவால் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4இல் இருக்கும் கேத்துவால் குழப்பங்கள், சஞ்சலங்கள், சுகவீனங்கள் வரலாம். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர், மகாலட்சுமி வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 9, 10, 11 மதியம் வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும். பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.